இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக பேசுவோம். இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த கடவுள் பணம் மட்டும்தான். பணம் இருந்தால் தான் சொந்தமும் கூட நிற்கும். சார், யார் மகிழ்ச்சியாக இருப்பாங்க தெரியுமா? யார்கிட்ட சொத்து நிறைய இருக்கோ மகிழ்ச்சியாக இருக்கா. எதை பற்றி பிரச்சனை இல்லைங்க அவனுக்கு. ஒரு 50 லட்சம் ரூபாய் எங்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். நமக்கே ஒரு தைரியம் வரும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் காலையில் தூங்கி எழுந்தும் போதே 50 லட்சம் ரூபாய் டெபாசிட் இருக்குன்னாக்கா ஒரு தெம்பு வரும். எனக்கே அப்படி இருந்ததுன்னா நடுவருக்கு எவ்வளோ தெம்பு இருக்கும். அது உதாரணம் இல்லை, உண்மையாக சொன்னேன். சார், ஒரு தன்னம்பிக்கைங்க. நான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவன். எங்களுக்கு ஒரு நாளைக்கு உண்மை ப்ராக்டிக்கல், அதாவது மக்களுக்கு இல்லைங்க, எல்லாத்த விட பணம் முக்கியம்னு ஆயிடுச்சு. அதான் உண்மை. நான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவன். ஒரு நாளைக்கு சாதாரணமாக எங்களுக்கு ஓபிக்கு 200 பேஷண்ட் வரும், ஞாயிற்றுக்கிழமை தவிர. நீங்கள் நம்ப மாட்டீங்க, சொல்லி வச்சா மாதிரி போன ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து பேஷண்ட்டே வரல. 200 பேஷண்ட் வர வேண்டிய இடத்துல 10-15 மேனேஜ்மெண்ட்டில் போட்டு குடையிறான். ஏன் வரல பேஷண்ட்? அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஏன் வரல? கேளு கேளு கேளு. அப்புறம் நானே ஃபோன் பண்ணேன் பேஷண்ட்டுக்கு. சார், 3 மாதம் ஆயிடுச்சு, அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கு, ஏன் சார் வரல? என்ன? ஏப்ரல் 18 எலெக்ஷன் சார், அதனால தான் அப்படின்னா. இல்லை சார், அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு 3ஆம் தேதி தானே, 18 தானே எலெக்ஷன். நான் அப்புறம் கேட்டேன், நீங்கள் வேட்பாளராங்க? என்ன? இல்லை இல்லை. அப்போ ஓட்டு தானே போட போகிற, 18 தானே? என்ன? நீ சும்மா இருப்பா, இன்னும் யாரும் வரல, இனிமேல் தான் வருவாங்களாம். 4-5 பேர் வரணும். வேலூர்லேருந்தும் பேஷண்டாக தான் சொல்லிச்சு என்கிட்ட. 4-5 பேர் வரணும். இங்கே வாங்கிட்டு அங்கே வரேன், எப்படி இருந்தாலும் அங்கே வந்தால் பிடிங்க தானே போகிறீங்கண்ணா. சரி, சேர்த்து வச்சுன்னு வான்னு விட்டுட்டேன். அதாவது எதுவாக இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கைங்க. சமூகத்திலே கௌரவம் வேண்டுமா? உங்ககிட்ட பணம் இருக்கணும், அப்போ தான் வரும். சார், 50 லட்சம் ரூபாய் இருந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லன்னா எனக்கு ஒரு தெம்பு, அடுத்த வருஷம் எவ்வளோ இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த வருஷம் எனக்கு சொந்தக்காரன் 20 பேர், அடுத்த வருஷம் எத்தனை பேர் என் கூட இருப்பான்னு தெரியாது. அப்படி தானே? அதான உண்மை. எது